அடுத்து நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான கான்செப்ட் ஃபர்ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ். அதாவது ஒரு ஷேர் ஹோல்டர் அவருக்காக சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஷேர்னுடைய ஸ்டேஜஸ் ஆஃப் பேமெண்ட்டில் டீஃபால்ட் பண்ணுறாரு அப்படின்னா கம்பெனிக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுதான் ஃபர்ஃபீச்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ ஒரு ஷேர்னுடைய வேல்யூ வந்து 10 rupees அப்படின்னு எடுத்துப்போம். அது அப்ளிகேஷன் டைமில் ஒரு 2.5 rupees பே பண்ணுறாங்க. அலாட்மெண்ட் டைமில் ஒரு 4 rupeesன்னு வச்சுக்கோங்க. அப்போ 6.5 ஆயிடுச்சா? ஃபஸ்ட் கால் 1.5, ஃபைனல் கால் எவ்வளோ இருக்குது? 2.5, 6.5, 7, 8, ஃபைனல் கால் 2. சரி, இப்போ எப்படியும் அப்ளிகேஷன் டைமில் பணம் வந்துடும், 2.5 வந்துடும். இப்போ அலாட்மெண்ட் டைமில் 4 rupees கால் பண்ணுறாங்க. 4 rupees கால் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் ஹோல்டர் இந்த பணத்தை பே பண்ணலை அப்படின்னா தென் அந்த கம்பெனியினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால அந்த ஷேரை வந்து ஃபர்ஃபீட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஃபீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஷேர் ஹோல்டர் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து அவருக்கு திரும்ப கிடைக்காது. ஏன்னா ஷேர்ஸ் அலாட் பண்ணியாச்சு, அலாட் பண்ணிவிட்டு அலாட்மெண்ட் பணம் தான் கேட்குறாங்க. அந்த பணத்தை பே பண்ணுறதுக்கு அந்த ஷேர் ஹோல்டர் தயாராக இல்லாத பட்சத்தில் கம்பெனியினுடைய நிர்வாகம் வந்து அந்த ஷேர்ஸை ஃபர்ஃபீட் பண்ணலாம். அண்ட் அவங்க இது வரைக்கும், அதாவது அந்த ஷேர் ஹோல்டர் இது வரைக்கும் என்ன பே பண்ணியிருக்காங்களோ அதை அந்த கம்பெனி வந்து ரீட்டைன் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் நம்ம ஃபர்ஃபீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து பெருசாக எஃபெக்ட் தெரியல. ஜஸ்ட் இப்படி வாங்க, 2.5 rupees அப்ளிகேஷனில் பே பண்ணிட்டாங்க. அலாட்மெண்ட்டில் ஷேர் ஹோல்டர் 4 rupees பே பண்ணிட்டாரு. ஃபஸ்ட் காலில் 1.5 rupees பே பண்ணிட்டார். அப்போ மொத்தமாக எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 8 rupees பே பண்ணியிருக்காரு. இப்போ ஃபைனல் கால் வந்து 2 rupees கால் பண்ணுறாங்க. இந்த ஷேர் ஹோல்டர் ஃபைனல் காலை பே பண்ணலை. அப்போ கம்பெனி வந்து டிசிஷன் எடுக்கலாம், ஓகே இவர் இந்த காலை பே பண்ணலை, அப்போ இது வரைக்கும் அவர் என்ன பே பண்ணியிருக்காரோ அதை ஃபர்ஃபீட் பண்ணலாம். அப்போ என்னாகும்? இந்த கம்பெனிக்கு இந்த 8 rupees வந்து கம்பெனிக்கு ஒரு ஃபர்ஃபீட்டட் ஷேர்ன்ற பேரில் இந்த பணம் வந்து கிடச்சிரும். இந்த பணத்தை கம்பெனி திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சரி, கான்செப்ட்குள்ளே போவோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன், கான்செப்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம். When a shareholder defaults in making payment of allotment and or call money, the shares may be forfeited. அதாவது ஒரு ஷேர் ஹோல்டர் வந்து அலாட்மெண்ட் மணியோ அல்ல கால் மணியோ வந்து பே பண்ண தவறினால் அதை ஃபர்ஃபீட் பண்ண முடியும். On forfeiture, the share allotment is cancelled and to that extent share capital is reduced. ஸோ என்ன ஆயிடுது? கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த பணம்லாம் வரப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த பணத்தை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபர்ஃபீட் பண்ணுறப்ப இப்போ அந்த கேபிட்டலே இல்லைன்னு ஆயிடுது இல்லையா? அப்போ என்ன ஆகணும்? அந்த அளவுக்கு ஷேர் கேபிட்டலை வந்து கேன்சல் பண்ணணும். ஓகே, கேன்சல் பண்ணிவிட்டு அதை ஃபர்ஃபீட்டட் ஷேர்ஸ் இல்லைனா ஃபர்ஃபீட்டட் ஷேர் கேபிட்டல் அந்த அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஆன் ஃபர்ஃபீச்சர் ஷேர் அலாட்மெண்ட் இஸ் கேன்சல்ட் அண்ட் டு தட் எக்ஸ்டென்ட் ஷேர் கேபிட்டல் இஸ் ரெடியூஸ்ட். இப்போ இந்த கேஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த கடைசி கால் பண்ணுறாங்கன்னா மொத்தமாக இந்த 10 rupeesையும் வந்து ஷேர் கேபிட்டலுக்கு கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. இந்த 10 rupeesல 8 rupees ஆல்ரெடி வந்துருச்சு, ஆனாலும் அதை கேன்சல் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஷேர் ஹோல்டர்னுடைய ஷேர்ஸ் எல்லாம் ஃபர்ஃபீட் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் என்னென்ன அமௌண்ட் ஷேர் கேபிட்டலில் கிரெடிட் பண்ணியிருந்தாங்களோ அந்த அத்தனை அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும், டெபிட் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிள் என்ன? அப்ளிகேஷன் மணி பே பண்ணிட்டாரு, அலாட்மெண்ட்டுக்கு கால் பண்ணுறப்ப பே பண்ணல. அப்போ எவ்வளோ கேபிட்டலில் வந்து கிரெடிட் பண்ணியிருப்பாங்க? இந்த 6.5 தான் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 6.5ஐயும் கேன்சல் பண்ணணும். டு தட் எக்ஸ்டென்ட் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். இப்போ இந்த கேஸில் வந்து என்டையர் 10ஐயும் வந்து ஷேர் கேபிட்டல் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்டையர் 10ஐயும் வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணணும். அதை பற்றின என்ட்ரிஸ் வரப்போ இன்னும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஓகே, அடுத்த லைன் பாருங்கள். The person ceases to be a shareholder of the company after the shares are forfeited. ஸோ அவர் வந்து ஆல்ரெடி வந்து 10 rupeesல 8 rupees பே பண்ணிட்டாரு, இன்னும் 2 rupees தான் பெண்டிங் இருக்குது. அந்த 2 rupees பே பண்ணாததுனால ஷேர்ஸை ஃபர்ஃபீட் பண்ணிட்டாங்கன்னா அவர் 8 rupees பே பண்ணதும் இல்லாமல் ஆகிடும். அண்ட் அவர் வந்து அந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர் அப்படின்ற அந்த ஸ்தானம் வந்து அவர் எழுந்துருவார். ஓகே, அடுத்தது ஆன் ஃபர்ஃபீச்சர் தி அமௌண்ட் so far paid by the shareholder is forfeited, which is a gain to the company and is credited to forfeited shares account. ஸோ இதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதாவது அந்த ஷேர் ஹோல்டர் வந்து இது வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்காரோ அதை அவருக்கு கொடுக்க மாட்டாங்க.
அது வந்து கம்பெனிக்கு என்ன ஆயிருது, ஒரு கெயினாக மாறிடுது. அண்ட் இது வந்து இந்த வழியில் தான் வந்த பணம் அப்படின்றத கிளியராக காட்டணுன்றதுக்காக அந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. Forfeited shares account is shown under share capital as a separate head in notes to accounts to the balance sheet. ஸோ இந்த forfeited shares account எங்கே வந்து நீங்கள் பொசிஷன் பண்ணுவீங்க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில், ஷேர் கேபிட்டலுக்கு கீழே. அண்ட் இது வந்து நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு செப்பரேட் ஹெட்டு கீழே கொண்டு வரணும். ஓகே, சரி. என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவாங்க? நான் என்ன சொன்னேன், ஷேர் forfeiture பண்ணுறப்ப இது வரைக்கும் நீங்கள் கேபிட்டல் எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருந்தீங்களோ அதை கேன்சல் பண்ணணும். அதை கேன்சல் பண்ணணும் என்ன பண்ணணும், ஷேர் கேபிட்டலை டெபிட் பண்ணணும். ஓகே, ஸோ டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், சாரி டூ இல்லை, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். அதாவது இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருக்கீங்களோ அதை டெபிட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 rupees ஃபேஸ் வேல்யூவில் இது வரைக்கும் நீங்கள் 6 rupees தான் ஷேர் கேபிட்டல் கிரெடிட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை டெபிட் பண்ணணும். இல்லை இது வரைக்கும் நீங்கள் 10 rupeesம் கிரெடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் 10 rupeesஐ டெபிட் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இது வந்து டெபிட், கேன்சலேஷன் என்ட்ரி. அப்போ என்ன கிரெடிட் வரும்? இப்போ நீங்கள் அலாட்மெண்ட் கால் பண்ணி அந்த பணம் வரல அப்படின்னா அலாட்மெண்ட்டை டெபிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அப்போ அந்த அலாட்மெண்ட்டை நீங்கள் கிரெடிட் பண்ணணும் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இல்லை நீங்கள் வந்து ஷேர் கால் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால், ஃபைனல் கால் பண்ணீங்க, வரல, அப்போ நீங்கள் கால் பண்ணப்போ டெபிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது இன்னும் அவுட்ஸ்டாண்டிங்காகவே இருக்கும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை கிரெடிட் பண்ணலாம். ஓகே, ஸோ சில கேசஸில் இந்த 2 என்ட்ரியுமே வரும், சில கேசஸில் வெறும் ஒரு என்ட்ரி மட்டும்தான் வரலாம். அண்ட் இந்த ப்ராசஸில் அங்கே கெயின் இருக்கிறது தெரிய வரும். அண்ட் அந்த கெயினை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட் கொண்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 10 rupees கிரெடிட் பண்ணிட்டீங்க ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில், இப்போ கேன்சல் பண்ணோம், அப்போ 10 rupees டெபிட் பண்ணுங்கள். சரி, எதனால் இந்த forfeiture ஒரு டிசிஷனுக்கு போகிறீங்க நீங்கள்? மேபி நீங்கள் கால் பண்ண அலாட்மெண்ட் மணி வரல, நீங்கள் வந்து ஒரு 4 rupees அலாட்மெண்ட் மணி கால் பண்ணியிருந்தீங்க, அது வரல, அப்போ அந்த 4 rupees கிரெடிட் ஆகும். நீங்கள் ஈக்விட்டி ஷேர் கால் பண்ணியிருந்தீங்க, மேபி அனதர் 4 rupeesன்னு வச்சுக்கோங்க, அந்த பணமும் வரல. ஓகே, ஸோ 10 rupees டெபிட் பண்ணியிருந்தீங்க, இந்த 8 rupees வரல அப்படின்னா 2 rupees வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. அந்த வந்த 2 rupees வந்து என்ன ஆகிடும், forfeited ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு 2 கேஸ் ஸ்டடி எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி, அனிதா வாஸ் ஹோல்டிங் 500 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ₹10 each ஆஃப் தஞ்சாவூர் மோட்டார்ஸ் லிமிடெட். அனிதான்றவங்க தஞ்சாவூர் மோட்டார்ஸ் லிமிடெட் கம்பெனியில் 500 ஷேர் வச்சுருக்காங்க. ஒரு ஷேர்னுடைய ஃபேஸ் வேல்யூ 10 rupees. ஷீ பெய்டு 3 on அப்ளிகேஷன், 5 on allotment, பட் குட் நாட் பே தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ அப்ளிகேஷன் மணி பே பண்ணிட்டாங்க, அலாட்மெண்ட் பே பண்ணிட்டாங்க, பட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 rupees பே பண்ண முடியல. தி டைரக்டர்ஸ் forfeited the shares for non-payment of call money, give journal entry. ஸோ இவங்க வந்து இந்த 10 rupeesல 3 rupees வந்து அப்ளிகேஷன் மணி, அதை பே பண்ணிட்டாங்க. 5 rupees வந்து அலாட்மெண்ட், அதையும் பே பண்ணிட்டாங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 rupees. இந்த 2 rupees வந்து இவங்களால கட்ட முடியல. அதனால் கம்பெனி என்ன தீர்மானம் எடுத்துட்டாங்கன்னா ஷேர்ஸை வந்து forfeit பண்ணுவோம். அப்போ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், இந்த 10 rupees வந்து இவங்க கேன்சல் பண்ணும். ஏன்னா இந்த 10 rupeesக்கும் வந்து அவங்க கிரெடிட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை கேன்சல் பண்ணுறதுக்கு டெபிட் கொடுக்கணும். அண்ட் இந்த பணம் ஆல்ரெடி வந்துருச்சு, இந்த பணம் வந்துருச்சு. அப்போ வராமல் டெபிட்டில் தொங்கிட்டு இருக்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் தான். அப்போ இதை கிரெடிட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலை கிரெடிட் பண்ணணும், இந்த என்டையர் ஷேர் கேபிட்டலை டெபிட் பண்ணணும். அப்போ நல்லா கவனிங்க, 10 rupees டெபிட்டு, 2 rupees கிரெடிட்டு. அப்போ பேலன்ஸ் 8 rupees இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கம்பெனிக்கு இருக்கக்கூடிய கெய்னிங்கு. அண்ட் இந்த கெயின் எங்கே போகும், ஷேர் forfeiture போகும். ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் கால் டெபிட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக வரக்கூடிய கிரெடிட்டு. இது ஆல்ரெடி உள்ளே வந்த பணம், இது அந்த ஷேர் ஹோல்டருக்கு திரும்ப கொடுக்க போகிறது கிடையாது. ஓகே, ஸோ என்ட்ரின்னு பார்த்துட்டோன்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ, 10 rupees இல்லையா, 10 rupees into 500 அப்படின்னா 5000 வந்துடும். ஓகே, டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால், டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 500 into 2000. ஓகே, இது வந்து இருந்த டெபிட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக வரக்கூடியது. அப்படின்னா பேலன்ஸ் வந்து எவ்வளோ வருது,
4000. இந்த 4000 என்ன? இதுதான் ஷேர் forfeiture. இதுதான் கம்பெனிக்கு வரக்கூடிய லாபம். ஸோ என்ட்ரி என்னெல்லாம் இங்கே பார்ப்போம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 510 5000. 2 ஈக்விட்டி ஷேர் கால் அக்கௌண்ட் 500 into 2 1000. அப்போ 5000 minus 1000 இந்த 4000 தான் forfeited shares அக்கௌண்ட்டுக்கு போகுது. ஓகே, 500 into 8. இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். முத்து was holding 20 equity shares of 10 each on which he paid 2 on application but could not pay 3 on allotment and 1 on first call. Directors forfeited the shares after the first call. Give journal entries for recording the forfeiture of the shares. Okay. ஸோ இங்கே முத்துன்றவர் 20 ஷேர் வச்சுருக்காரு. அந்த ஒரு ஷேர்னுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees. பல ஸ்டேஜில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் டைமில் 2 rupees, அலாட்மெண்ட் டைமில் 3 rupees, ஃபஸ்ட் காலில் 1 rupee, அதுக்கப்புறமா இருக்குது செகண்ட் கால், ஃபைனல் கால் எல்லாம் இருக்கலாம். இப்போ இது வரைக்கும் என்ன ஆகுது? 2 + 3 5, 5 + 1 6, அதாவது 6 rupees வந்து இது வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்கணும். அதில் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2 rupees தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அலாட்மெண்ட் மணியும் அவர் பே பண்ணல முத்து, ஃபஸ்ட் காலும் பே பண்ணல. ஸோ இதனால் அந்த ஃபர்தர் கால்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஷேர்ஸை ஃபர்ஃபீட் பண்ணலாம் அப்படின்ட்டு டைரக்டர்ஸ் வந்து டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்போது 10 rupees வந்து ஃபேஸ் வேல்யூவாக இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து ஷேர் கேபிட்டல் எவ்வளோ கிரெடிட் பண்ணியிருப்பாங்க? 2 + 3 + 1, அதாவது இந்த 6 தான் வந்து ஷேர் கேபிட்டலில் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை தான் நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ ஷேர் கேபிட்டல் வந்து எவ்வளோக்கு நீங்கள் கேன்சல் பண்ணோன்னா ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் வந்து 20 shares into 6. ஓகே, அப்போ 20 into 6 120, அதுதான் நீங்கள் கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும். சரி, அப்போ எந்தெந்த என்ட்ரி வந்து டெபிட் ஆகி இன்னும் கலெக்ட் ஆகாமல் இருக்குது? அலாட்மெண்ட்டில் 3 rupees டெபிட் ஆகி இன்னும் கலெக்ட் ஆகலை. ஃபஸ்ட் காலில் 1 rupee டெபிட் ஆகி இன்னும் கலெக்ட் ஆகலை. அப்போ 2 ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ? 20 into 3 60. 2 ஷேர் ஃபஸ்ட் கால் அது எவ்வளோ? 20 into 1 20. ஸோ இந்த ரெண்டு பணம் தான் வரல அவங்களுக்கு. அப்போ 120ல் 60 இன்னும் வரல, 120ல் 20 இன்னும் வரல. ஸோ 120ல் 80 இன்னும் வரல. அப்போ ஆல்ரெடி அவங்க கலெக்ட் பண்ணது என்ன? 40. அது எங்கே கலெக்ட் பண்ணாங்க? அப்ளிகேஷன் டைமில். பாருங்கள், 2 into 20 40. ஸோ இந்த பணம் முத்துக்கு திரும்ப கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஃபீச்சருக்கு போகும். அப்போ 2 ஷேர் ஃபர்ஃபீச்சர் அக்கௌண்ட் அது எவ்வளோ? 20 into 2 40. ஓகே, ஸோ அதை இங்கே செக் பண்ணிவிடுவோம். பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 20 into 6 120, நம்மளோ தான் எழுதிருந்தோம் இல்லையா? 2 ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 20 into 3 60. 2 ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் கால் 20 into 120. அப்போ பேலன்ஸ் இந்த 120 minus 60 minus 20 பேலன்ஸ் என்ன? 40. அது forfeited shares அக்கௌண்ட்டுக்கு போயிடுது, which is nothing but 20 into 2.